Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell ஐகானை press பண்ணி all ஆப்ஷனை select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான chicken gravy ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக நான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து போன்லெஸ் சிக்கன். இது வந்து நான் மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டான ஒரு கிரேவி செஞ்சுக்குவோம். அதுக்கு கொஞ்சம் மசாலா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 3, பட்டை, கிராம்பு, லவங்கம் எடுத்துருக்கிறேன். கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன். பட்டை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு பேன் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து கலர் மாற விடக்கூடாது. இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணால் அதில் வந்து ஒரு அரோமா வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து நல்லா பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன். சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்து கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குனா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் இது மாதிரி கலர் மாறின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா நம்ம டைம் எடுத்து வதக்கினா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கின பிறகு நான் வந்து கொஞ்சமாக வந்து புதினா இலை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புதினா இலை இருக்கிற அந்த ராஸ்மெல் போகிறதுக்காக நல்லா வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஏற்கனவே 2 தக்காளி வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த பிறகு நம்ம நல்லா வந்து அதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம். அப்போ தான் அதில் இருக்கிற ராஸ்மெல் போகும். அதனால் நல்லா வந்து அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வந்து அது எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து போகும். சிக்கன் வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்ச அந்த கரம் மசாலா பவுடரையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல்லாம் போகணும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் சிக்கனோட. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இதுலேருந்து வந்து ஃபஸ்ட்டு சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோடு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ திரும்ப வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் விடுவோம். சிக்கன் வந்து நல்லா வந்து பாயில் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. கிரேவி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நான் ஒரு 5 நிமிஷம் வந்து ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இந்த கன்சிஸ்டன்சிலேயே ஆஃப் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நம்மளோட சூப்பரான போன்லெஸ் சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு கூட, பிரியாணி கூட, தேங்காய் பால் சாதம் இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. இது போன்லெஸ் சிக்கன் கிரேவின்றதுனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கீ ரைஸ்க்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி நீங்கள் போன்லெஸ் சிக்கனில் கிரேவி செஞ்சது இல்லைனா கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுட்டோலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.